ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் மட்டும்தான் வீடியோவில் பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். பர்டிகுலர்லி இந்த வீடியோ எதுக்காகனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு இன்னுமே நிறையா டிப்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய லவ் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்னுமே எனக்கு வந்துட்டு கைட் பண்ணணும் நீங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டர்லையோ இல்லை தேர்டில் இருந்தாலோ என் கூட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சால் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம்ல. ஸோ அதான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் பண்ணதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் ப்ரெக்னன்சி ரிவீல் அண்ட் ஹஸ்பண்ட்டை ரிவீல் பண்ணது எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்போம். நாங்கள் வந்துட்டு February March அந்த டைமில் தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணோம். வித்தின் அ மந்த் எங்களுக்கு வந்துட்டு காட்ஸ் கிரேஸ் ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரெக்னன்சி. ஸோ அப்போது ஏப்ரலில் கன்ஃபார்ம் பண்ணேன் என்னோட ப்ரெக்னன்சி. ஏப்ரல் டு ஆக்சுவலி நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை. ஏன்னா லைட்டாக டயர்ட்னஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக இருக்கிறத விட லைட்டாக டயர்ட்னஸ் இருந்தது. என்னோட மென்சுரல் டேட்லேருந்து நான் வந்துட்டு 10 days ஆஃப்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். டெஸ்ட் கிட்டில் கன்ஃபார்ம் பண்ணேன். நிறைய டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்போ கன்ஃபார்ம் பண்ணீங்க, எவ்வளோ நாளில் டாக்டர் விசிட் பண்ணும், ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நான் பர்சனலாக நான் என்ன பண்ணேன்றதை மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு அந்த டெஸ்ட் கிட்டில் பார்க்கலான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் எப்போ பார்த்தேன்னா என்னோட மென்சுரல் டேட் ஸ்கிப் ஆகி 1 week அப்புறம் கரெக்டாக ஒரு 8-9 days அந்த மாதிரி 10 daysன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ரொம்ப அர்ஜென்ட்டாலாம் பார்க்கல. ஸோ ஏன்னா எங்களுக்கு பிளான் பண்ணி தானே ப்ரெக்னன்சி பிளான் பண்ணி தானே பண்ணோம். ஸோ அதனால ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மார்னிங் வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் மார்னிங் அந்த ஃபர்ஸ்ட் யூரினில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸோ டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதுமே அதுதான். ஸோ அதுபடி தான் நானுமே பண்ணேன். மார்னிங் பண்ணும்போது அவ்வளோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போதுமே அவ்வளோ கிளியராக நல்ல 2 கோடுமே வந்திருந்தது. பிகாஸ் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் கொஞ்சம் ஏதோ ஒரு நேரத்தில் பார்த்துட்டு கோடு லைட்டாக வந்தால் பயப்படுவாங்க. சம்திங் ஏதோ ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் இருக்குமோ என்னமோன்னு பயப்படுவாங்க. ஸோ அதனால் மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினில் பண்ணுறது அட்வைசபிள். தென் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்லேயே தான் இருந்தேன். எந்த ஒரு ட்ராவல் எதுவுமே பண்ணல. தென் நான் கன்ஃபார்ம் பண்ணி அடுத்து 1 week அப்புறம் தான் கிட்டத்தட்ட என்னோட மென்சுரல் டேட் ஸ்கிப் ஆகி 20 days ஆஃப்டர் தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் விசிட் போனேன். ஸோ போன போது அவங்க லாஸ்ட் டேட் மென்சுரல் டேட் கேட்டிருந்தாங்க. சொன்னபோது 5 weeks ப்ரெக்னென்ட்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்டுமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எதுக்காக ஃபர்ஸ்ட் விசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நான் வந்துட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, ஆக்சுவலாக அந்த டேப்லெட்ஸ் அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது மஸ்ட்டாக நம்ம போகணும். கொஞ்சம் லேட்டாக போனோம்னா, ரொம்ப லேட்டாக போயிட்டோம்னா அதெல்லாம் ஸ்கிப் ஆகும் இல்லையா? ஸோ அந்தந்த டைமில் எடுத்துக்கிற டேப்லெட்டை நம்ம அப்புறந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரம் இந்த டைமிங்குள்ளே போயிடுங்க. டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும், டூஸ் டோன்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது நமக்குமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. தென் நெக்ஸ்ட் விசிட்டில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். பேபி வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, பேபி வந்துட்டு யூட்ரஸில் தான் இருக்கா இல்லை இந்த டியூப்பில் எதுவும் ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான மெயின் ஸ்கேன் அதுதான். பேபி அப்புறம் ஹார்ட் பீட் இருக்கா அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கேனு. தென் அடுத்து வந்துட்டு நாங்கள் எந்த நம்ம ஹாஸ்பிட்டலில் ஃபுல் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஃப்ரம் த செக்அப்ஸ் டு டெலிவரி வரைக்குமே எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணிட்டு தென் அங்கே வந்துட்டு எங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு பேபி எல்லாம் நார்மல் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நிறைய கொஸ்டின் வந்தது என்னன்னா, என்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அதான் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் டாக்டர் விசிட் போகிற வரைக்குமே எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. நான் எப்பயும் போல நார்மலாக தான் இருந்தேன். ஏன்னா மென்சுரல் டேட் மட்டும் ஸ்கிப் ஆகிருந்துச்சு. ஸோ அப்பயே கொஞ்சம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னென்ட்னு. பட் எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை. ஆனால் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் என்னமோ தெரிஞ்சிச்சோ இல்லையோ குழந்தைங்க தெரில, ஆனால் சரியான சிம்டம்ஸ் காட்டுச்சு. சிம்டம்ஸ்னால் அது நான் ஒரு தனி ரீல் போட்டிருந்துருப்பேன், அதிலே பார்த்துருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நாசியா அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் நின்றுக்கிட்டு ஆட்டி வச்சுச்சு. ஸோ சாப்பிடவே முடியாது. ஆக்சுவலாக நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது வெயிட்டு ஹைட்டெல்லாம் செக் பண்ணி பிபிஎல்லாம் செக் பண்ணாங்களா, அப்போ வெயிட் பார்க்கும்போது 60 kgs. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி 1.5 month மே ஏப்ரல் 2 கன்ஃபார்ம் பண்ணுமா, ஜூன் 1 1.5 months இருக்கும்.
அப்போ வந்துட்டு 7 kgs வெயிட் லாஸ் ஆயிருந்தேன். அந்த அளவுக்கு என்னால சாப்பிட முடியல. மசக்கைன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் போல. என்னால சமைக்கவே முடியல. ஸோ தட் சமைக்க முடியாதனால சாப்பிடவும் முடியல. அதே மாரி நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டனாலோ இல்லை ஏதாவது நான் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலுமே என்ன நான் சாப்பிட்டாலும் ரிட்டன் வந்துடும். அதுவும் மெயினாக மார்னிங் சிக்னஸ், அப்பா அதை சொல்லவே முடியாது. என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. மீன்ஸ் எப்படின்னா அந்த ஒரு மாதிரி அவ்வளோ டயர்டாக இருக்கும். கை கால் வலி அதெல்லாம் ஏதோ எப்படி அதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வந்தேன்னு எனக்கு இப்போ தோணும் போதும் அவ்வளோ அந்த பெயின் இப்போ வரைக்குமே எனக்கு ஞாபகத்தில் அப்படி இருக்கு. அவ்வளோ பெயினாக இருக்கும். கால் வலி, காலெல்லாம் வந்துட்டு யாரோ கொடையிற மாதிரி அப்படி இருக்கும். அந்த வலியை விட இன்னொரு படி மேலே இருக்கும் அந்த கொடையிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. காலையில எந்திரிக்க முடியாது, எந்திரிக்க தோணாது, அப்படியே படுத்தே இருக்கலாம் அப்படி இருக்கும். அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, பிடிச்ச விஷயம் எதுவுமே பிடிக்காம போயிடும். அதுதான் பெரிய வேதனைக்குரிய விஷயம். எனக்கு நான்வெஜ் ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவேன். ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மட்டன், சிக்கன் எல்லாமே சாப்பிடுவேன். பட் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு வாமிட் வந்தது. கேட்பாங்க கொஞ்சம் சாப்பிட்றியா, வாங்கிட்டு வந்து தரவா, செஞ்சு தரவான்னு. அதை நினைக்கும் போதே எனக்கு ஹெல்த் ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. அதனால இப்போ சொல்லுவாங்களா, அவங்க சொல்லும் போதே அப்படியே உள்ள அந்த சிக்கன் நினச்சிட்டேன்னா, மட்டன் அப்படின்னு நினச்சிட்டேனாவே ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வந்துடும். அதனால அதையுமே ஃபுல்லாக எடுத்துக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் 3 months அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே நான் சரியாகவே சாப்பிடலை. அதுதான் உண்மை. ஆனால் இதில் ஒரு டிப்ஸு ஆக்சுவலாக வந்துட்டு நாசியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என் டாக்டர் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இன்னும் வீடியோ போடல. நான் வந்துட்டு இப்போ லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷார்ட்டாகவுமே கொடி சீக்கிரமே போட்டுறேன். ஸோ நாசியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு மெயினாக வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், என்னோட கைனக்கு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணது என்னன்னா, ஃபுல்லாக சாப்பிட முடியலையா, அப்போ என்ன பண்ணுறது, எதுவுமே சாப்பிட முடியாது. ஃபுட்டு சாப்பாடாக இருக்கட்டும், தோசை, இட்லி எல்லாமே. ஒரு விஷயம் வாமிட், இப்போ ஃபீவராக இருக்கும், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை வாமிட் வருதுன்னா அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு பேரபிள் தான். பட் இந்த வாமிட் இருக்கு இல்லையா, சாப்பிட்ருவோம், சாப்பிட்ற அளவுக்குள்ள இறங்கிரும். சாப்பிட்ட உடனே அப்படியே உள்ள போனதெல்லாம் அப்படியே வயிற்றுல இருந்து வெளியே வரும் பாருங்க. இங்கெல்லாம் இருக்காது, வயிற்றுல இருந்து வெளியே வரும். அப்படியே அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. அப்படியே சொல்லவே முடியாது எனக்கு. ஏன்னா அதை வந்துட்டு ஃபீல் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். வயிற்றுல இருந்து வயிற்ற புரட்டிட்டு அப்படியே உள்ள போன எல்லா ஃபுட்டும் வெளியே வரும், ஃபுட்டே வெளியே வரும். ஸோ அப்படின்றப்போ அதை பேர் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், ப்ரெக்னன்சி வாஸ் ஸோ ஹார்ட் இன் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லி அதுக்கு தான் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஹெல்த்தியான ஃபுட்டு எதுவுமே சாப்பிட முடியாது, கரெக்ட் டைமுக்கு மீல் எடுக்க முடியாது, எதுவுமே இருக்காது இல்லையா. அப்போ நமக்கு ஹெல்த்துக்கு என்ன வேணும், வெயிட் லாஸ் ஆகுது, அது ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கட்டும். என்னோட வெயிட் லாஸ் வந்துட்டு நான் வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு என்னை பார்த்தாவே தெரிஞ்சது. பார்க்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் எங்கள் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி வெயிட் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட்லாம் சரியான திட்டு தான். பட் அப்படிலாம் திட்டாதீங்க, இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். அப்படிலாம் திட்டாதீங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக முடியாது. சரி சாப்பிட முடியல, ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் அதுவுமே வெளியே வருதுன்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுட் எடுத்துக்கல. அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணனா, ஃப்ரூட்ஸ். என் உடம்பு என் பாப்பாவுக்கு என்னவோ தெரியல, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் பிடிச்சிருந்தது. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் உள்ள போச்சு. எல்லா ஃப்ரூட்ஸுமே இப்போ கூட மே ஜூன்லாம் இந்த மேங்கோ சீசன் இல்லையா. ஸோ நல்லா மாம்பழம் சாப்பிட்டேன். மாம்பழம் நல்லா சாப்பிட்டேன் மீன்ஸ் ரொம்பலாம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்று வந்து சாப்பிடலாம். ஸோ மாம்பழம் நல்லா சாப்பிட்டேன். ஆப்பிள்ஸு, பொமோகிரானட்டு, பனானா நல்லாவே எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ பனானா நிறைய சாப்பிடுவேன். ரெட் பனானா இருக்கட்டும், அப்புறம் அந்த எல்லோவில் சின்னதாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சாப்பிடுவேன். ஏலக்கின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். தென் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டேன், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். கிரேப்ஸ் சாப்பிட்டேன், ஆரஞ்சு சாப்பிட்டேன், வேற என்ன சாப்பிட்டேன், கொய்யாப்பழம் தான் நான் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு வந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே பிடிக்கும், பட் கொய்யாக்கா கொஞ்சம் ஒரு படி மேலே பிடிக்கும். ஸோ கொய்யாப்பழம் நிறையவே சாப்பிட்டேன். பழத்தை விட அந்த காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வந்துட்டு, ஆனால் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப வந்துட்டு பசி தாங்காது. அதனால என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸவே வந்துட்டு ஒரு டேல அப்பப்போ எடுத்துப்பேன். அது மட்டும் தான் உள்ளே போனது எனக்கு வெளியே வராத ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க. பட் எல்லாத்தோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. எனக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ரொம்பவே ஒத்துக்கிட்டேன். யூஸ்வலாகவே எனக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக எடுத்துட்டு இருக்க ஒன்று. ப்ரெக்னன்சி முன்னாடியே நான் வந்துட்டு எவ்ரி மந்த் நான் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால ப்ரெக்னன்சி டைம்ல எனக்கு இப்போ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே எனக்கு ஃப்ரூட்ஸ் கிரேவிங்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டேன். அதனாலே என்னவோ ஹெல்த் நல்லாவே இருந்தது. பட் வெயிட் லாஸ் ஆனது ரொம்ப. தென் கம்மிங் டு மை டாக்டர்ஸ் டிப் என்னன்னா,
மார்னிங் வந்துட்டு எழுந்தவுடனே அந்த வெறும் வயிற்றுல ஒரு வாமிட் வரும். அது ஒரு மாதிரி வெறும் வாட்டரியா அப்படின்னு அது வரும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா காலையில வரும். அதுக்கு மேல எனக்கு வர்றது சொன்னேன். மதியம் வந்துட்டு ரேரா தான் வந்தது சாப்பிட்டதுக்கப்புறம். அடுத்து நைட்டுமே சாப்பிட்டதுக்கப்புறம் ரேரா தான் வரும். ஆனால் வரும், எப்பயாவது வரும். ஆனால் கண்டினியூவாக டெய்லி வந்தது அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல மார்னிங் தான். அதாவது பிஃபோர் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கே முன்னாடி ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணுறதுக்கே வரும், ஜஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கே வரும், காலையில் வெறும் வயிற்றுலேயே வரும். தென் சாப்பிட்டதுக்கப்புறம் மார்னிங் வந்துடும். அது யூஸ்வலாக டெய்லி வர்றது தான். அப்படி வந்துட்டு ஒரு பழக்கப்பட்டதாயிடுச்சு. ஸோ மார்னிங் என்ன பண்ண சொன்னாங்க எங்கள் டாக்டர், மார்னிங் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு வாஷ்ரூம் எல்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்டு, அதுதான் அப்படி தான் சொன்னேன். அப்புறம் தான் தண்ணியெல்லாம் குடிப்பேன் அப்படி சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எழுந்ததும் எதுவுமே பண்ணாதீங்க, ப்ரஷ் பண்ணாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. வெறும் எம்டி ஸ்டொமக்கில் ஈஸி டைஜஸ்டபிள் ரஸ்கோ பிஸ்கெட்டோ சாப்பிட சொன்னாங்க. ஆனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் வெயிட்டாக இருக்க ரஸ்கோ பிஸ்கட்டோ, வெறுமனே ரஸ்க் பிஸ்கட் சாப்பிடணும், டீலையோ இல்லை எதுலையோ டிப் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் வாமிட் பண்ணதே ஒரு 20 days தான் இருக்கும், ஒரு 20 நாளுக்குள்ள தான் இருக்கும். பிலோ 20 days தான் நான் வாமிட் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே மார்னிங் மட்டும்தான் மோஸ்ட்லி இருந்தது. எப்பயாவது ரேரா நம்ம ஏதாவது சாப்பிட்றது பிடிக்கலன்னா அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். அந்த மாதிரி மதியம் நைட் வந்துட்டு எப்பயாவது ரேராக தான் இருக்கும். காலையில் வந்துட்டு யூஸ்வலாக டெய்லியுமே வந்துடும். அந்த மாதிரி இருந்துச்சு. 4வது மாசத்துல அடி எடுத்து வச்சோடனே அப்படியே எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்புறம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்குற விஷயம் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம். 3 monthsல ஃபர்ஸ்ட் பேங்கிள்ஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் போட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவர் வச்சு போட்டாச்சு சிம்பிளாக. நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டில் சாமி கும்பிட்டு வளையல் போட்டுக்கிட்டோம். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே மெமரியானது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்ன, நான் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ப்ராசஸாக என்ன பண்ணுவாங்க, பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது. நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டில் சாமி கும்பிட்டு ஹஸ்பண்ட் எனக்கு வளையல் போட்டுவிட்டாங்க. எனக்கு ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப ஒரு மெமரபிளான மூமெண்ட், ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் அது. இதில் வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு பெரிய 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 தேங்க்ஸ், இவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா அது என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். பிகாஸ் அவங்க மட்டும்தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க காலையில் எழுந்திருப்பாங்க, கடைக்கு போவாங்க, கடையை திறந்து வச்சுட்டு கடையில் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. இங்கே வந்தால் என்ன பார்க்கணும், வீட்டில் அந்த பாத்திரம் வேலைக்கு கொடுக்கறது, கொஞ்சம் சமைக்க முடியாமல் இருந்துச்சு, ஸோ சமைக்கணும், எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. ஸோ காலையில் வந்தார்னா ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி திரும்ப கடைக்கு போவாங்க. நைட் ஃபுல்லாக இருந்துட்டு 11:30 கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் தான் எல்லாமே ஆல்ரவுண்டராக இப்போ அவர் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இல்லையா. இது எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாளைக்கு தானே. ஸோ அது மாதிரி அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. அவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒய்ஃபை கேர் பண்ணிக்கிறோம், நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்கு யாரும் இல்லை அப்படி சொல்லி அவங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. தேங்க்ஸ் சொல்லி எங்கள் லவ்வை நான் வந்துட்டு கொச்சப்படுத்த மாட்டேன். பட் கஷ்டமா இருக்கு கொஞ்சம். ஸோ எல்லாமே வந்துட்டு பர்மனெண்ட் இல்லை, டெம்பரரியான ஒன்று. ஸோ மெய்டு வீட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அந்த சுச்சுவேஷன்லேயே பார்த்து தேடணும், கிடைக்கல. ஆக்சுவலி நம்ம இருக்கிறது அதர் ஸ்டேட் இல்லையா. ஸோ அதனால இங்கே லாங்குவேஜ் நம்ம தமிழ்காரங்க கிடைக்கிறாங்க. பட் பூர்வீகமாக இங்கே இருக்கவங்களா இருக்காங்க. ஃபுட்டு ஸ்டைல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ஃபுட்டு தான் மெயின். ஸோ அதனால மெய்டு வந்துட்டு ஸ்டில் நாங்கள் வந்துட்டு சர்ச்சிங்கில் தான் இருக்கோம். கிடைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக மெய்டு வச்சிருவோம். வச்சாதான் வந்து என் ஹஸ்பண்டும் ஃப்ரீயாக இருக்க முடியும். எனக்குமே ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கிறதுக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பிளான் இருக்குது. பிகாஸ் நான் எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி எங்கள் கூட பெரியவங்க யாரும் இல்லை. அத்தை வந்துட்டு 2 years பேக் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இருந்தால் வேறு யாருமே எனக்கு தேவையில்லை. என் ஹஸ்பண்ட் கூட இதை பார்த்துருக்க மாட்டேன், அவங்களே எல்லாமே பார்த்துருப்பாங்க. பட் அவங்க வந்துட்டு இல்லைன்றது ரொம்ப வேதனை வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போது நாங்கள் பேசாத அவங்கள பற்றி பேசாத இதே இருக்காது. என் ஹஸ்பண்ட் இப்போ எங்கள் அம்மா இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி பார்த்து இருந்திருப்பாங்க அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன். வேறு எந்த ஒரு யாரை பற்றியுமே நான் யோசிக்கல, யாரை பற்றியுமே நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ யாரும் இல்லைன்ற கவலையே எனக்கு இல்லை. பிகாஸ் யாரும் இருந்து பார்க்குறத விட ஒரு பல மடங்கு ஜாஸ்தி என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை, அந்த ஒரு வருத்தம் அதெல்லாம் இல்லை. நல்லா ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் அ சூப்பர் ஹாப்பி மாம் டு பி. அப்புறம் அந்த தூங்குற இது இருக்குது பார்த்தீங்களா, அது ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரம்மெல்லாம் கப் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி
அது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் 3 months ஃபர்ஸ்ட் 5 months நம்ம ஸ்ட்ரைட்டாக படுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் 3 months நான் ஸ்ட்ரைட்டாக நல்லாவே படுத்திருந்தேன். சடனாக அதை மாற்றிக்க முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக படுத்துறப்ப என் ஹஸ்பண்ட் முழிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு என்னை வந்து திரும்பிக்க சொல்லுவாங்க, இல்லை திருப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக மாற்றிக்கிட்டேன். மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு படுக்கிறது அட்வைசபிள் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு பிளட் சர்க்குலர்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நானும். எப்பயாவது ரேராக ரைட்டில் திரும்ப படுப்பேன். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 months ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக தான் அப்பப்போ படுத்துட்டு தான் இருந்தேன். பட் இப்போல்லாம் வந்துட்டு நாட் அலவுட், ஸ்ட்ரைட்டாக படுக்கிறதே இல்லை. ஏன்னா பிளட் லாக்லாம் ஆகும்னு சொல்கிறாங்க, நிறையா பயமுட்டுறாங்க. ஸோ அதனால் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைடாகவே படுத்துறது. ஃபர்ஸ்ட் டாக்டர் விசிட்ல வந்துட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் இது மாதிரி எல்லாம் இருக்கும்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி டாக்டர் அவங்க சைடுக்கு சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மினிமலான ஸ்டொமக் பெயின் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. தென் பிரெஸ்ட் பெயின் இருக்கும் அப்படி சொன்னாங்க. தென் ப்ளீடிங் இருக்கும் அது சொன்னாங்க. ஸோ இது 3மே எனக்கு நடந்துச்சு. ஸோ டாக்டர் சொன்னனால எனக்கு பயம் இல்லை. அதுவே டாக்டர் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக பீதியாக இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓடிட்டே இருந்திருக்கேன் தான். ஸோ அந்த மாதிரி எனக்கு வயிற்று வலிச்சுட்டே இருந்துச்சு அப்பப்போ லைட்டாக அந்த பிளிங்க் அந்த மாதிரி. அப்புறம் பிரெஸ்ட் பெயின் சொல்லவே அதெல்லாம் ரொம்பவே இருந்தது. ப்ளீடிங்கும் இருந்தது. ஸோ எல்லாமே வந்துட்டு லிமிட்டாக நார்மலாக இருந்தால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, பயம் வேண்டாம். பட் எல்லாமே ஒரு நம்ம பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஸோ நிறைய டிப்ஸ் எனக்கு கொடுத்துருந்தீங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்ப 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 தேங்க்ஸ். பைக் ட்ராவல் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நான் பைக் ட்ராவல்லாம் பண்ணுறது இல்லை. பக்கத்தில் போகிறதுனா போவேன், அவ்வளோதான். மற்றபடி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குமே நம்ம காரில் தான் போகிறோம். மற்றபடி பைக் ட்ராவல்லாம் பண்ணுறதே கிடையாதுங்க. தென் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அதுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி ஃபுட்டு விஷயம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நான் வீடியோ போடுறதுல நான் ரெவென்யூ பார்க்குறேன் அந்த மாதிரியெல்லாம் விட எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் கிடைச்சிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூவாக போடுவேன். நான் வந்துட்டு வீடியோஸ் இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ் இப்போ தான் ஒரு 3 months தான் நாங்கள் ஆக்டிவாகவே இருக்கோம். அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். 3 monthsக்கு முன்னாடி இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன டைமில் தான் வந்துட்டு அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பழைய வீடியோ ஒரு ரீல் ஷார்ட்லேயுமே போட்டிருப்பேன். நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நான் சோம்பேறியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டெய்லி விளாக் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ரீசன் வந்துட்டு இதுக்காக தான், இந்த ப்ரெக்னன்சி டைமில் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ தட் இந்த வீடியோ போடுறதுனால மட்டுமே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக என்னால் முடியலன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவ்வளோ டயர்ட்னஸ்லாம் இருந்தது. நான் வந்துட்டு படுத்ததே இருந்தாலுமே வீடியோஸ் வந்துட்டே இருந்துச்சு. எதனாலனா இந்த மாதிரி தான் ஆக்டிவாக இருக்கணும் இதுக்காகவே அப்படி சொல்லிட்டு தான் நான் வீடியோஸை ஷூட் பண்ணுறதுக்காகவே அந்த டயர்ட்னஸ் மீறி நான் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நாங்கள் விளாகிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். இடையில விட்டுட்டோம். தென் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ண ரீசன் இதுதான், ப்ரெக்னன்சி தான். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களா இருக்கட்டும், பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், எவ்ரிதிங் எல்லாமே எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, பாய்.